ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பலூன் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் நம்ம பலூன் டெக்கரேஷனை பார்த்து கேட்டதுனால அவங்க வீட்டுக்கு போய் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம். அதை தான் இந்த வீடியோ கிளிப்பாக பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலூன் டெக்கரேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்க ஒரு சின்ன டெக்கரேஷனை எப்படி நம்மளே வீட்டில் செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பலூன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் பலூன் ஊதிக்கிறேன். பலூன் எந்த சைஸில் ஊதுனா ஒரே அளவுக்கு தான் நம்ம ஊதணும். கொஞ்சம் சின்ன சைஸ் அளவாக இருந்தால், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் போதும். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பலூன் வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பலூன் ஒரே சைஸில் ஊதுன்றது சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பலூன் ஊதிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் பலூன் எந்த சைஸில் ஊதுமோ அதே சைஸில் தான் நம்ம ஊத போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பலூனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஒவ்வொரு லேயராக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு பலூனையும் ஒன்றா செஞ்சு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி ஊதி வச்சு இந்த ரெட் கலர் பலூனையும் ஒயிட் கலர் பலூனையும் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு இது மாதிரி ப்ளஸ் ஷேப்புக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 செட் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம். 10 செட் இல்லை, ஒரு 5 செட் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஒரு செட்டுக்கு 2, மொத்தம் 10 பலூன் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம். ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நூல் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கயிறு தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இது வந்து கொஞ்சம் நைலான் கயிறு மாதிரி இருக்குது. இந்த கயிறு தான் வந்து நான் பலூன் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண பலூனோட ஒரு நாட் போட்டு, சென்டரில் நாட் போட்டு அந்த கயிறை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த லேயர் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த கயிறுக்கு சென்டரில் தான் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வைக்கிறேன். வைக்கும்போது எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு ரெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சா தான் உங்களுக்கு ஸ்பைரல் ஷேப் வரும். ஸோ நம்ம வச்சு கட்டும்போது பார்த்திங்கன்னா சுற்றி கட்டும்போது அந்த ஒயிட் லேயரும் அந்த ரெட் கலரும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நமக்கு தெரியும், ஒரு ஸ்பைரலாக தெரியும். இது பார்த்திங்கன்னா டிசைன் நிறையா இருக்குது. நம்ம கட்டுற டிசைனை பொறுத்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பைரல் ஷேப் தான் கட்டுறேன். நான் இப்போ அடுத்தடுத்த லேயரை இதே போல் வச்சு ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப டைட்டாக கட்ட தேவையில்ல. ஜஸ்ட்டு அதோட சென்டர் டு அடுத்த பலூனோட சென்டர் வந்து இன்னொரு பலூனோட சுற்றி இழுத்து விட்டால் போதும். அது நல்லா டை ஆயிரும். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப டைட் வச்சுன்னா கண்டிப்பாக பலூன் வெடிக்கும். ஓரளவுக்கு டைட் வச்சுன்னா கேப் இல்லாத மாதிரி டைட் வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா லேயருமே வச்சு நம்ம டைப் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணால் வைக்கலாம். மிக்கி மவுஸ் வைக்கலாம், இல்லை நம்ம இது மாதிரி ஒரு பெரிய பலூன் வைக்கலாம், இல்லை நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஹார்டின் கூட போட்டு பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு பர்த்டே டெக்கரேஷன் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லான பலூனு. இந்த பலூனு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 rupees இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பலூன், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹார்டின் பலூனை உள்ளே போட்டு அதை ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண பிறகு இந்த பெரிய பலூனை ஊதிடலாம். ஸோ நம்ம பலூன் வீடியோஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது நான் விட்டுருந்தா கூட நீங்கள் அந்த பலூன் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து அந்த பெரிய பலூனும் ஊதியாச்சு. உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன பலூன் உள்ளேயும் வெளியே பார்த்திங்கன்னா பெரிய பலூன் இருக்கும். பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம என்ன கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணுறோமோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஒயிட் அண்ட் ரெட் கூட போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பெரிய பலூன் எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த காலத்தோட சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா மிச்சம் கொஞ்சம் கயிறு இருக்கும். அந்த கயிறு வச்சு நல்லா டைப் பண்ணி சென்டரோட வச்சு நல்லா கட்டிடலாம். இப்போ பலூன் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் போட்ட பிறகு இது பறக்கிறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து கீழே ஒரு வெயிட் ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே கை பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு பலூன் மாடல் பண்ணியிருப்போம். அது பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் ஆட் பண்ணியிருப்போம். எப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த மாடலிங் பலூன் எடுத்துக்கிறோம். அதாவது இது வந்து டியூப் பலூன் கூட சொல்லிக்கோங்க. ஸோ அந்த பலூனை நம்ம வந்து ஊதிக்கலாம். நம்ம சூஸ் பண்ணுற கலர் காம்பினேஷன் தான். என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த எல்லோ அண்டு ரெட் காம்பினேஷன் தான் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் சூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் ஒயிட் பலூன் இல்லாத காரணத்தால் தான் நான் எல்லோ கலர் ஊதிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் ரெண்டு பலூனை ஊதிட்டு அதை 4 வச்சு சுற்றிக்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஷேப்பு தான் கொண்டு வந்துக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த
மாடலிங் பலூனை அந்த பெரிய பலூனுக்கு சென்டராக, அதாவது பெரிய பலூனுக்கும் இந்த காலம் பலூனுக்கும் சென்டராக வச்சு இழுத்தா போதும், அது சென்டர் பொசிஷனில் வந்து நின்றுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பலூனையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எடுத்து சொருவி விட்டுடலாம். நம்ம இது மாதிரி நீட்டி விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் குழந்தைங்க வந்தாங்கன்னா, குழந்தைங்கன்னு இல்லை யார் வந்தாலுமே தொட்டோன்னா மேக்ஸிமம் இந்த பலூன் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம பலூன் காலம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்ஸும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.